அடுத்தபடியாக அறிவு இயல். அறிவின் அடிப்படை, அறிவு என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் சூத்திரங்களின் வாயிலாக கேட்போம். அறவின்பம் வாழ்வின் அழகு இன்பம் எல்லாம் அறிவின்ப ஊற்றின் அமிழ்து. அறத்தால் இன்பம் உண்டாகும், அதில் அழகு இன்பம் பொலியும். ஆனால் அழகான அறவாழ்விற்கு அறிவின் இன்பம் வேண்டும். அறிவு இன்பம் வற்றாத அமுத ஊற்று. இந்த ஊற்றின் அமுதமே அறவாழ்வின் அழகு பயிரை வளர்த்து உலகை இன்பமாக்கும். அறிவின்றி அறம் இல்லை, அறமின்றி அழகு இல்லை, அழகு இன்றி வாழ்வு இல்லை, வாழ்வின்றி இன்பம் இல்லை. வாழ்வு கலையை வளர்ப்பது அறிவின் அருவி. அதனால்தான் இன்பக்கனி விளையும். அறம் மலர், அழகு நிறம், அறிவு கனி, அற விளக்கின் சுடர் அறிவு. மனிதன் தன்னாட்சியும் உலகாட்சியும் பெற வேண்டும். தன்னாட்சிக்கு பொறிப்புலன்களை அடக்கி தன்னறிவு பெற வேண்டும். உலகாட்சிக்கு கல்வி கேள்விகளால் கலை அறிவும் அனுபவத்தால் உலகறிவும் பெற வேண்டும். எங்குற்றோம் என்ன செயல் எங்கு ஏகலென்று அறிவோன் கங்குற்கடல் கடந்தோன் காண். அறிவாளர் தங்களை 3 கேள்விகள் கேட்டுக்கொள்கிறார்கள். எங்கிருந்து வந்தோம்? எதற்காக? என்ன செய்ய வந்தோம்? வாழ்க்கை நாடகம் முடிந்ததும் எங்கே செல்கிறோம்? இந்த கேள்விகளுக்கு அனுபவ விடை அறிந்தவரே அஞ்ஞான கடலை கடந்து அறிவு இன்பம் பெறுவார். நான் உலகில் இருக்கிறேன், உலகம் நான் இல்லை. நான் வீட்டில் இருக்கிறேன், வீடு நான் இல்லை. நான் உடலில் இருக்கிறேன், உடல் நான் இல்லை. ஆனால் இந்த உடலில் ஒரு காரியத்திற்காக இருக்கிறேன். உடல், உயிர், மனம், வீடு, உலகம் இவை மறைந்தாலும் நான் இருக்கிறேன். உடல் என்பது வினை சட்டை. அதை பூண்டு உலக மேடையில் நடிக்கிறேன். உலக நாடகத்தில் எனது பங்கு முடிந்ததும் வெளியேறுகிறேன். நான் எடுத்த வினை வேடத்தை சரியாக நடிக்காவிட்டால் மறுபடியும் பழகி மேடைக்கு வருகிறேன். உலகம் ஒரு பரீட்சை கூடம். நான் எழுத வேண்ட பரீட்சையில் தவறினால் மீண்டும் படித்து அதே இடத்திற்கு வர வேண்டியதுதான். சுத்த ஆன்மா தான் வந்த வினையை முடித்தால் வினையற்று தன்னை அறிந்து தனக்கு தலைவனான பரமனை கலக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் தனிப்புலமை உண்டு. அதை கொண்டு வாழ்வை நிறைவேற்றினால் முக்தி பெறலாம். போக்கு வரவு செய்வது வினை உடலே. வினை அறிந்து ஆற்றினால் விடுதலை பெறலாம். இறைவன் அருளால் வந்தேன், இறைவன் அருட்பணி புரிந்தேன், இறைவனை கலந்தேன் என்பதுதான் நம் கதை. போக்குவரவு அற்ற பொருள் ஆன்மா நான் அதுவென்று எக்கமற்று இன்புற்று இரு. மனிதர்கள் எல்லாம் எப்போதும் இன்புற்று இருக்க வேண்டும். அதற்கு ஏக்கம் இல்லாமல், அச்சம் கவலை தளர்வு இல்லாமல் உள்ளத்தில் உள்ளபடி இருக்கணும். உள்ளத்தில் உள்ள அது நித்திய நிர்மல சுத்த சுதந்திர ஆத்மா. அதற்கு போக்குவரவே இல்லை. இறப்பும் பிறப்பும் இல்லை. இளமை முதுமை இன்பம் துன்பம் இறப்பு பிறப்பு போக்கு வரவு எல்லாம் வினை உடலுக்கு தான். ஆடை கிழிந்தால் ஆளுக்கு என்ன? பழையது கிழிந்தால் புதியது பெறுவோம். உடல் போனால் உடல் வரும். உள் மனிதன் என்றும் உள்ள சுத்த சச்சிதானந்த பொருள். அதையே அது நீ தத்துவமசி, நான் அவன், சோகம் ஓங்காரமாகிய அதுவே உண்மை. ஓம் தத்சத்.
சுத்தோகம் என்று மந்திரங்களால பெரியவர்கள் எல்லாம் குறித்து காட்டுகிறார்கள். யானும் உலகும் அறிவுண்மை இன்பமயம் ஏனோ வெறுவல் இனி. நம்மளாம் எதுக்கு பயப்படணும்? எதுக்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நானும் உலகும் அறிவு உண்மை இன்பமயம் சச்சிதானந்தமயம். எனக்கு இன்பமே ஒழிய துன்பமில்லை. நான் எதுவோ அதுவே உயிர் உலகம். என்னை கண்டு நான் அஞ்சுவதில்லை. நான் ஏன் உலகை கண்டு அஞ்ச வேண்டும்? பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில், சத்தில் உள்ளதே சகத்தில் உள்ள ஆன்மாவே உலக ஆன்மா என்று நினைக்க வேண்டும். கண்ணாடி பார்த்த நாய் போல உண்மயமான உலகை பார்த்து மருளக்கூடாது. ஆட்டு மந்தையில் வளர்ந்த சிங்கம் போல அஞ்சாமல் இருக்க வேண்டும். நமது ஸ்வரூபத்தை அறிய வேண்டும், இயல்பாய் இருக்க வேண்டும். அதுதான் இன்பம். நம்பு, நினை முயல், நாடொருமை, ஞானமாம் இன்பம் பெருகும் இனிது. ஞானப்பொருளான ஆத்மாவே இன்பம். அந்த இன்பம் பெறுவதற்கு முதலில் நம்பிக்கை வேண்டும். பிறகு அதையே நினைக்க வேண்டும். பிறகு அதை அடைய யோக பயிற்சியினால முயல வேண்டும். நான் சுத்த ஆன்மா என்ற நம்பிக்கை உறுதியாக நினைப்பு அதிலே நிலைக்கும். அதுவே தாரணை. மனம் புறத்தே செல்லாமல் உள்ளத்தில் படிந்து முத்து குளிப்பது போல ஆழ்ந்து தியானத்தில் லயித்தால் ஆத்ம ஞானம் சித்திக்கும். உள்ளே லயிக்க அருள் காந்தம் நம்மை கவர்ந்து உண்மை பொருள்ல அது நாட்டும். இந்த நிலை வந்தால் தன்னால் இன்பம் பெருகும்.